ஹரிஓம் சுவாமியை சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வணக்க நண்பர்களே. இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து இந்து சொந்தங்களுக்கும் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்கிறதுல ஒவ்வொரு ஆளாக என்னால் தேடி தேடி நன்றி என்னால் சொல்ல முடியலை. ஆனால் கூடுமான வரைக்கும் அங்கே இந்த கூட்டத்தில் வந்திருந்த அனைத்து மக்களுக்கும் நான் நன்றி சொல்லிட்டு இருந்தேன். அதே மாதிரி இந்த வீடியோ வாயிலாக இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் இந்து சொந்தங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா சாதி வேறுபாடின்றி எல்லாரும் ஒற்றுமையாக வந்து முருகனுக்காக அந்த இடத்துல வந்து போராட்டம் பண்ணதுக்கு எல்லா ஊர் மக்களுக்கும் எல்லா கிராம மக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மக்களே. வாங்க விஷயத்துக்குள்ளே போகலாம். இப்போ எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன். இந்த மதன் கௌரின்ற ஒரு வீடியோ பார்த்துருந்தேன். அதை பார்த்தா எவ்வளோ பெரிய கேவலமாக இந்துக்களை எவ்வளோக்கு எவ்வளோ அசிங்கப்படுத்த முடியுமோ அந்தளவுக்கு மதன் கௌரி அசிங்கப்படுத்தியிருக்காரு. உங்களுக்கு எந்த கட்சி பிடிச்சிருக்கோ அந்த கட்சியை பற்றி பெருமையாக கூட பேசிட்டு போங்க, தப்பே இல்லை. ஆனால் உங்களுக்கு பிடிக்கலைன்ற ஒரு விஷயத்துக்காக தப்பான விஷயத்தெல்லாம் வந்து ரொம்ப சரின்னு சொல்கிற மாதிரிலாம் பேசக்கூடாது, சரிங்களா? தப்பாகவே நடந்திருந்தாலும் அந்த தப்பை சுட்டி காட்டுறது தான் உங்களுக்கு வேலை அப்படின்னா அந்த தப்பை சுட்டி காட்டுங்க, தப்பில்லை. அதுக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, திருப்பரங்குன்ற பிரச்சனையை தேவையில்லாம் மத கலவரத்தை உண்டு படுற மாதிரி நேற்று நீங்களும் அந்த ஒரு சின்ன ட்ரைலாம் பண்ணியிருக்கீங்க. மதன் கௌரி மாற்றிக்கோங்கன்னு நான் சொல்கிறேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறீங்க, 2200 வருஷத்துக்கு முன்னாடி அந்த சிவன் கோயில் இருக்கும்னு நம்புகிறாங்களாம். இருக்கும், நம்பலை, இருக்குது, சரிங்களா? அங்கே தான் அந்த சிவன் கோயில் இருக்குது, காசி விஸ்வநாதர் கோயிலும் இருக்குது. அதே மாதிரி கிட்டத்தட்ட மொத்தம் 9 கோயில் இருக்குது, சுற்றி மலையை சுற்றி 9 கோயில் இருக்குது, சரிங்களா? தெரிலன்னா போய் படிங்க. விக்கிபீடியாவில் போட்டிருக்கிறது அப்படி வந்து ஒப்பிக்கிறதுக்கு நான் ஒன்றும் ஸ்கூலில் ஒன்றும் இங்கே யாரும் நடத்தலை, சரிங்களா? நெட்டில் போய் படித்து வந்து இங்கே ஒப்பிக்கக்கூடாது. அனுபவ ரீதியாக போய் பார்க்கணும், எங்கெங்கே என்னென்ன கோயில் இருக்குது, எந்தெந்த சமுதாயத்தினருக்கு என்னென்ன மண்டபம் இருக்குன்னு பார்க்கணும். மொத்தம் மலையில் வந்து 16 சமுதாயத்தினருக்கு மண்டபமே இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி எனக்கு இதில் நிறைய விஷயம் எழுது, அந்த விஷயத்தை நான் இதிலே நான் கேட்குறேன்னு நினைக்கிறேன். நான் சிக்கந்தர் பாதுஷா அவுலியான்னு சொல்கிறீங்கல்ல, சரி, அவர் மேலே ஒரே ஒரு ஆள் தானே, மேலே ஒரே ஒரு தர்கா தானே இருக்கணும். அப்படின்னா காசி விஸ்வநாதருக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு 7 சமாதி இருக்குது? அப்போ அவங்களாம் யார், சரிங்களா? இதே தான் எனக்கு ரொம்ப நாள் இருக்குது. அதே மாதிரி சமணர் படுகைக்குள்ளே ஒரு தனியாகவே ஒரு சமாதி மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க, அது யார்? செத்தது ஒரு ஆள், ஆனால் தர்கா, அதாவது அந்த கல்லறை மட்டும் 10 கல்லறை, எப்படி? இது எனக்கு ரொம்ப நாள் அந்த டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. இதே சிக்கந்தர் பாதுஷா தான் கோரிபாலத்திலேயே வச்சுருக்காங்க, அவருக்கும் பேர் சிக்கந்தர் பாதுஷா. ஒருவேளை அப்பாவோட தலை மட்டும் அங்கே வச்சுட்டு உடம்பு இங்கே வச்சுருக்காங்களா? இந்த மாதிரி டவுட்லாம் எனக்கு நிறையா வருது. கிளாரிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். இதை பற்றின இன்னொரு வீடியோ, முழுமையான வீடியோ இதுக்கு அடுத்து நம்ம ட்ரை பண்ணுவோம். இது மாதிரி எடுத்து நம்ம பண்ணுவோம். இப்போ பர்டிகுலராக என்ன கேட்க வரேன்னா, மதன் கௌரிட்ட தான் கேட்கணும். நீங்கள் வார்த்தைக்கு வர தமிழ், நானும் மதுரைக்காரன்றதில் பெருமைப்பட்டுக்கிறேன். 144 தடை போட்டிருக்காங்க. ஆமாம், 144 தடை போட்டாங்க, ரைட்டு. இந்த பிரச்சனைக்கு மூல காரணம் யார்? இந்து முன்னணியா, இல்லை பிஜேபியா, இல்லை விஸ்வ இந்து பரிஷத்தா? இந்த மூல காரணமாக இருந்ததே திமுக தானப்பா. யார் உங்கள் ஓனர் தானப்பா இதுக்கு முக்கிய காரணமே. வந்து உங்கள் ஓனர் என்ன செஞ்சார்? எதுக்கு தேவையில்லாமல் வந்து டிசம்பர் 25, 2024 வந்து முஸ்லீம்லாம் சேர்ந்துக்கிட்டு நாங்கள் மலை மேலே போய் கந்தூரி விழா நடத்த போகிறோம்னு சொல்லி இவங்க கிளம்புனதானே பிரச்சனை. சரி, அவங்க கிளம்புனதை ஃபஸ்ட்டு தடுத்தது யார்? தமிழ்நாடு போலீஸ் தான் வந்து தடுத்தாங்க. இல்லை, நீங்கள் பண்ணக்கூடாது, மலை மேலே வந்து இந்த மாதிரி புனித ஸ்தலத்தில் வந்து ஆடு கோழிலாம் வெட்டுறதுக்கு அனுமதி கிடையாதுன்னு தடுத்தாங்க. தடுத்ததுக்கப்புறம் அவங்க ஒரு போராட்டம் மாதிரி பண்ணிட்டு போயிட்டாங்க. போனதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்க, திருப்பரங்குன்றம் தேவஸ்தானம் போர்டு என்ன சொல்லிச்சு, அவங்க தான் கேஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி மலை மேலே வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேஸ் கொடுக்குறாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணுறாரு, எம்பி நவாஸ்கனி வராரு. வந்து நான் மலை மேலே போய் பார்க்க போகிறேன், ஆய்வு பண்ண போகிறேன். ஆய்வு பண்ணிட்டு வரும்போது அவரை பிரியாணி சாப்பிட்றாரு. என்ன பிரியாணி சாப்பிட்றாரு? அசைவ பிரியாணி அங்கே உட்காந்து சாப்பிட்றாரு. அந்த அசைவ பிரியாணி சாப்பிட்றத அவரே வந்து வீடியோவும் எடுத்தார், ஃபோட்டோ எடுத்து அவரோட சமூக வலைதள பக்கத்தில் தான் போட்டார். இதுதான் பிரச்சனைக்கு மூல காரணமாகவே ஆரம்பித்தது யார்? எஸ்டிபிஐ கட்சியோட தலைவருமாக ஏடிஎம்கே கூட்டணி கட்சியான எம்பி நவாஸ்கனி, ராம்நாடுபுரம் எம்பி நவாஸ்கனி வந்து தான் இந்த பிரச்சனையை மூல காரணமே ஆரம்பிச்சுட்டது. ஆனால் மதன் கௌரி என்ன சொல்கிறாப்புல, இதுக்கு பிரச்சனைக்கு மூல காரணமே இந்துக்கள் தான். அதாவது எல்லா சமுதாயத்தினருக்கும் அந்த மலை சொந்தமாக. எல்லா சமுதாயத்தினர்னா யார் இருக்கிறது? ஜெயினுக்கு அந்த பக்கம் வந்து அவங்களுக்கு சமணர் குகை இருக்குது, இந்த பக்கம் வந்து காசி விஸ்வநாதர் கோயில் இருக்குது, முருகனுக்கு இருக்குது. எல்லா கடவுள், இந்து கடவுள்கள் ஃபுல்லாக அந்த மலையை சுற்றி தான் இருக்குது. மலையை சுற்றி இருக்குது, மலைக்கு மேலேயும் இருக்குது, மேலே மச்சமுனியும் இருக்கார், சரிங்களா? நீ சொல்கிற மாதிரி எல்லா சமுதாயத்தினா அடுத்து அங்கே மேலே ஒரு கிறிஸ்டினோட
சர்ச்சு கட்டணும்னு பிளான் பண்ணுறீங்களா மதன் கௌரி? உங்கள்கிட்ட தான் கேட்குறேன் சரிங்களா. இதை பிளான் பண்ணுறீங்களா? மேலே ஒரே ஒரு தர்கா தான் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. யாருக்கு? சிக்கந்தர் பாதுஷாக்கு தான் ஒரே ஒரு தர்கா இருக்குன்னு சொல்கிறீங்க. சரி ரைட்டு, ஒரே ஒரு தர்கா தானே. அப்போ காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு 7 கல்லறை இருக்குது? அதே மாதிரி இன்னொரு கல்லறையை வந்து சமணர் படுக்கையோட இடத்துல வந்து புதைச்சி வச்சுருக்காங்க. அப்போ அது யார்? இது எனக்கு ரொம்ப நாள் இந்த கேட்குறது தான் கேள்வி தான் ரொம்ப நாள் மனசை உறுத்திட்டே தான் இருக்குது. கேட்கணும்னு நினச்சிட்டே தான் இப்போ நான் கேட்குறேன். மதன் கோரிட்டே கேட்குறேன். உனக்கு சூடு சொரண வெக்க மான ரோசம் இருந்தால் இதை நீ சொல்லியிருக்கணும். நவாஸ்கனி வந்தார், அவர் தான் அந்த பிரச்சனையை தூண்டி விட்டாருன்னு சொல்லியிருக்கோம். ஒரு இடத்துலையாவது அந்த வார்த்தையை நீ சொல்லியிருப்பியா? ஒரு இடத்துல நீங்கள் சொல்லவும் மாட்டீங்க. கேட்டால் உங்கள் ஓனர் உங்களுக்கு என்ன ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்காங்க அந்த ஸ்கிரிப்ட் படி தான் அங்கே நீங்கள் பேசணும். அந்த ஸ்கிரிப்டில் வந்து கடைசி வரைக்கும் இந்து முன்னணியும் பிஜேபி விஸ்வ இந்து பரிஷத் இவங்கெல்லாம் வந்து ஒரு எதிரியாகவே நீங்கள் காட்டணும். கடைசி வரைக்கும் நீங்கள் வந்து உண்மையை சொல்லவும் மாட்டீங்க வெளியே. அதே மாதிரி ஒரு சின்ன ஒரு விஷயம் வெளியே வந்திருக்கு. என்ன அந்த விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா அமைப்புகளையும் கூப்பிட்டு, அதாவது எல்லா கட்சியிலையும் கூப்பிட்டு இந்த மாதிரி வெளியாட்கள் யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸில் மீட்டிங்கே போட்டிருக்காங்க. அந்த மீட்டிங்க்கு வந்து எஸ்டிபிஐ கட்சியும் அதிமுகவும் சைன் பண்ணவே இல்லை. எல்லா கட்சிக்காரங்க இல்லை நாங்கள் யாரையும் கூட்டிகிட்டு வர மாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க சமரசமாக பேசிட்டு போனக்கப்புறமும் ஏடிஎம்கேவும் எஸ்டிபிஐ கட்சியும் சமரசம் ஆகவில்லை. அதே மாதிரி எதுக்காக ஆகவில்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்படித்தான் நாங்கள் வருவோம் வெளியாட்களை கூட்டிகிட்டு வந்து இந்த மலையை மொத்தமாகவே சிக்கந்தர் மலையாக மாற்றுவோம். கெஜெட்டில் வந்து சிக்கந்தர் மலையாக மாற்றுறதுக்கு எஸ்டிபிஐ கட்சியும் ஏடிஎம்கேயும் கூட்டு கலவாணித்தனம் பண்ணி தான் வந்து அந்த கெஜெட்டில் வந்து மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க சரிங்களா. இதுவுமே வந்து கெஜெட்டில் இன்னும் வந்து இருக்குது, வெளியே வந்த உண்மைகள். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு விஷயம் என்ன சொல்லவா, இந்த கந்தூரி விழா நடத்துறதுக்குரிய ஆதாரங்கள் கேட்டிருக்காங்க. காவல்துறையிட்டையும் கேட்டிருக்காங்க. அதே மாதிரி இஸ்லாமிய அமைப்பிட்டையும் கேட்டிருக்காங்க. திருப்பரங்குன்ற தேவஸ்தானம் போர்ட்லையும் கேட்டிருக்காங்க. யார்? மதுரை கலெக்டர் கேட்டிருக்காங்க. இன்னும் வரைக்கும் கந்தூரி விழா நடத்தினதுக்கு ஒரு ப்ரூஃப் கூட வெளியே வரல. ஏன்னா ப்ரூஃபே இல்லை, இது நாள் வரைக்கும் நடத்தினது கிடையாது. அவங்க எங்கே நடத்தியிருக்காங்க அப்படின்னா, கோயிலுக்கு கொஞ்சம் தள்ளி வந்தோம்னா அவங்களோட ஒரு பள்ளிவாசல் இருக்குது. அந்த பள்ளிவாசலில் தான் அவங்க கறி சமைச்சு சாப்பிட்ருக்காங்களே தவிர மலையில் இது நாள் வரைக்கும் அவங்க கந்தூரி விழா நடத்தினதுக்கு வரலாறு இல்லை. வரலாறுல இருந்து அந்த வரலாறு தயவு செஞ்சு நீங்கள் வெளியே கொண்டு வாங்க பார்ப்போம். உங்கள்கிட்ட இருந்தால் அந்த ஃபோட்டோ ப்ரூஃபோட மேலே நாங்கள் இந்த ஆடை அறுத்தோம், இந்த கோழி அறுத்தோம், இத்தனை வருஷமாக நாங்கள் மேலே அறுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு வாய்மொழியாக சொல்லாதீங்க. உங்ககிட்ட ப்ரூஃப் இருந்தால் ஃபோட்டோ ப்ரூஃப் இருந்தால் ஃபோட்டோ ப்ரூஃபை நீங்கள் வெளியே கொண்டு வாங்க சரிங்களா. இது நாள் வரைக்கும் எல்லாரும் நல்லா அமைதியாக சந்தோஷமாக தான் போனீங்க. உங்களை யார் வந்து மலை மேலே போய் வேணாம் கும்பிட வேணாம் அப்படிலாம் நாங்கள் யாரும் சொல்லலை. தாராளமே கும்பிடுங்க. இந்து மக்களுக்கு எல்லாரும் சகிப்புத்தன்மை இருக்கத்தான் செய்யுது. மனசில் வந்து அவன் இன்னார் அப்படின்னு சொல்லி வெளியே திட்டா கூட உள்ளே வந்து சங்கடப்படத்தான் செய்கிறோம் சரிங்களா. சரி போய் கும்பிட்டுக்கோங்க, ஓகே, நாங்கள் எதுவுமே சொல்லலை. ஆனால் அந்த இடத்த உண்மையான தன்மையை வந்து தயவு செஞ்சு மாற்றாதீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு சமணர் படுக்கையை பச்சை கலரில் பெயிண்ட் அடிக்கிறதும் இருக்க எல்லா மண்டப சமுதாயத்தினர் 16 சமுதாயத்தினருக்கு மண்டபம் இருக்குது. அந்த 16 சமுதாயத்தினர் மண்டபத்துக்கு பச்சை பெயிண்டாக அடித்து வைக்கிறதும் போகிற இந்துவோட கோயில்களை ஃபுல்லாக வந்து போகிற வழியிலே பார்த்தோம்னா ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு மகானோட சன்னதி இருந்துச்சு. அந்த மகானோட சன்னதியை அழிச்சிட்டாங்க, மொத்தமாக அழிச்சுவிட்டு அதில் எல்லாம் வந்து மாஜித் சிக்கந்தர் மாஜித் இப்படியே யார் எழுத சொன்னாங்களா அவங்கள? போகிற வழியில் கும்பிட்டுக்கோங்க, எல்லாருக்கும் பொதுவான பாதையிலேயே நீங்களே இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இது எந்த விதத்தில் தான் நியாயம்னு எனக்கும் தெரியலை. அதுவும் அந்த சிக்கந்தர் பாதுஷாக்கு அவருக்கு மேலே ஒரு குறிப்பிட்ட லெவலில் இடம் கொடுத்தது, இருக்க இடம் கொடுத்தா படுக்க பாய் கேட்குற மாதிரி மொத்த மலையும் நீங்கள் ஆட்டையை போடணும்னு நினச்சா என்ன வித நியாயம்? அப்போ இந்து மக்கள் என்ன சும்மா தான் இருக்கணுமா? சரி நீங்கள் கேட்க எடுத்து கொடுத்துட்டே இருக்க முடியும், எல்லாருக்கும் பொதுவானது அப்படின்னு சொல்லி மனசார ஏற்றுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் உங்களோட லெவலுக்கு இறங்குனாங்க, அப்புறம் அவங்களும் அந்த லெவலுக்கு இறங்கத்தான் செய்வாங்க சரிங்களா. இது நான் சண்டை போடுற மாதிரி எதுவும் பேசியிருந்தா தவறுதலாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. ஆனால் மதன் கௌரி பேசுனது ரொம்ப தப்பு. இன்னொரு தடவை நீங்கள் மதன் கௌரி இன்னொரு தடவை லூசுத்தனமாக வந்து பேசுகிறத நிப்பாட்டிட்டு உண்மைத்தன்மை என்னமோ அந்த உண்மைத்தன்மையை வெளியே கொண்டு வாங்க. இல்லைன்னா இந்த பிரச்சனையை பற்றி பேசாதீங்க. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், நீங்கள் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கன்னு இருந்தீங்க. நான் கமெண்ட்ஸில் இல்லை, நான் ஸ்ட்ரைட்டாக நேருக்கு நேராக கேட்குறேன். வேங்கை வயலை பற்றி பேசுங்க. ஈசிஆரில் வந்து அந்த பொண்ணை வந்து துரத்திட்டு போனாங்க பார்த்தீங்களா, அதை பற்றி பேசுங்க. இல்லைன்னா ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து கேளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் வந்து ஒரு பொண்ணை வந்து ஆட்டோவில் வந்து தூக்கிட்டு போனாங்க பார்த்தீங்களா, இந்த விஷயத்தை பற்றி பேசுங்க. நானே வரவேற்கிறேன் உங்களை சரிங்களா. இல்லைன்னா தயவு செஞ்சு இந்துக்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க. வார்த்தைக்கு வார்த்தை நானும் இந்துன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நான் என் ஓனர் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டுக்கு படி தான் நான் பேசுகிறேன்றத உண்மையை நீங்கள் வெளிக்கொண்டு வாங்க. நன்றி, வணக்கம்.
இன்னொரு ஒரு விஷயத்த நான் பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன பதிவுனா, மதுரை எம்பி இருக்காரு பார்த்தீங்களா, சு. வெங்கடேசன். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, சாகித்ய அகாடமி ஒரு விருது வாங்கியிருக்காரு. எதுக்கு அந்த விருதுன்னா, காவல் கோட்டம் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவல்ல வந்து மாலிக் கஃபூர் எப்படி வந்து மதுரைய வந்து ஆட்சி பண்ணி, அ இருக்கிற இந்து பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா சரி, இவங்கள எப்படி மதம் மாற்றி, இந்து பெண்கள எப்படி கற்பழிச்சு, ஒரு திருமணத்துக்கு மேல எப்படி 3 திருமணம் பண்ணி, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில எப்படிலாம் சூறையாடினாங்க. அதே மாரி இந்த சிக்கந்தர் பாதுஷாவ பத்தின விஷயங்கள், இந்த திருப்பரங்குன்ற மலை வந்து எப்படி சிக்கந்தர் மலையா மாறுச்சுன்ற விஷயத்த ஃபுல்லா முதல் அத்தியாயத்துல அவர் எழுதியிருக்காரு. யாரு? இவர் டிஎம்கே கூட்டணியில இருக்கவர் தான் எழுதியிருக்காரு. சரிங்களா? இந்த புக்க வாங்கி படிக்காதவங்க தயவு செஞ்சு வாங்கி படிச்சு பாருங்க. இந்த புக்லயே அவரே எழுதியிருக்காரு. இந்த மாரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆ அவருக்குமே தெரியுது. இது தப்புன்னு சொல்லி தெரியுது. அதனால தான் இன்னும் மனுஷன் வாய தொறந்து பேசவே இல்ல. ஆனா இந்த விஷயத்த பத்தி ஒண்ணுமே தெரியாதவன் எல்லாம் வந்து ஓவரா ஆடும்போது தான் கொஞ்சம் எரிச்சல் வரத்தான் செய்யுது மக்களே. இந்த புக்க வாங்கி படிக்காதவங்க படிச்சு பாருங்க. புக்கு பேர் காவல் கோட்டம். சரிங்களா? இதுலயே வந்து முதல் அத்தியாயத்திலே எழுதியிருக்கு. மீனாட்சி அம்மன் கோயில எப்படி சூறையாடினாங்க. அதே மாரி மீனாட்சி அம்மன் கோயில்ல நீங்க வந்து சிவன் இருக்காரு பாரு, சொக்கநாதர் இருக்காரு பாரு, அதுல வெளி பிரகாரத்துல நீங்க சுத்தி வரும்போது துர்க்கைக்கு ஏத்த மாரி வந்து ஒரு சிவலிங்கம் வந்து எப்படி சொன்னா சிதிலம் அடைஞ்சிருக்கும். சரிங்களா? அந்த கண் பகுதி இருக்கு பார்த்தீங்களா? சிவலிங்கத்துல இந்த கண் பகுதியில வந்து ஒரு 4, 5 கடப்பாரையால குத்துன மாரி ஒண்ணு இருக்கும். அது பக்கத்திலேயே வந்து அந்த வரலாறு வந்து எழுதியிருப்பாங்க. எதுக்காக இந்த லிங்கம் வந்து இந்த மாரி சிதிலம் அடைஞ்சிருக்குன்றது எழுதியிருப்பாங்க. தெரியாதவங்க போய் தெரிஞ்சுக்கோங்க அங்க போய். சரிங்களா? தெரிஞ்சுக்கிட்டு பாருங்க. மதன் கௌரி மாரி கூர்க்கட்டத்தனமா விக்கிபீடியாலயும் சரி, அவங்க ஓனர் எழுதி குடுத்தது ஒப்பிக்கிறதுக்கு, கேட்கறதுக்கு இங்க யாரும் கிடையாது. உண்மை என்னன்றத தேடி கண்டுபிடிச்சு பாருங்க மக்களே. நன்றி, வணக்கம்.